இந்த 2024 பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல். அன்பு கும்பராசி நேயர்களே, கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக இருக்கும்? குரோதி வருடம் மகர ராசிக்கு எவ்வாறு சொன்னோமோ அதே போல தான் கும்பராசிக்கு ஆதாயம் விரயமும் சமமாக இருக்கிறது. ஆரோக்கியம் 1ஆக இருக்கிறது, அனாரோக்கியம் 6ஆக இருக்கிறது, ராஜபூஜிதம் 7ஆக இருக்கிறது, ராஜகோபம் 3ஆக இருக்கிறது, சுகம் 5ஆக இருக்கிறது, துக்கம் 4ஆக இருக்கிறது. இப்போ சுகம் 5, துக்கம் 1, துக்கம் 4, இங்கே ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 6. அப்போது இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. ஆரோக்கியம் இங்கே பலமாக இல்லை, பலவீனமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்? யோகாசனம் போகலாம். இப்போ இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்துக்கு 2ல் ராகு பவனுக்கார். அப்போது சந்திர ராகு சேர்க்கிறக்கும் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. லக்னத்துக்கு 8ல் கேது பகவான் இருப்பார். பயம், போராட்டம், ஒரு விதமான மன சஞ்சலம், விரக்தி, வேதனை, வலி இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போது இது கூட இந்த ஆரோக்கியம் அனாரோக்கியம் இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது ஆரோக்கியம் இங்கே ஒன்று தான். அப்போது இவங்க என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதீத முயற்சி பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஏன்னா குரு பார்வை இவங்க பேரில் இருக்குதா? குரு பார்வை இல்லை. அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரு. லக்னாதிபதிக்கு சுகஸ்தானாதிபதி 4ல் குரு பகவான் வந்திருக்கிறார். சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் அவர்களுக்கு சுகத்தை தருவாரா? 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பலத்தை தருவாரா? அதாவது சுக்கிர பகவான் பலத்தை தருவாரானா? கண்டிப்பாக பலத்தை தருவார். ஆனால் குரு வரும் பொழுது அவர்களுக்கு கடுமையான ஒரு சவாலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அவசியமாக மிக மிக முக்கியமாக ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். பெருமாளுடைய வழிபாடை மேற்கொண்டே ஆக வேண்டும். பெருமாளுடைய வழிபாடு இங்கே எப்படி பண்ணலாம்? சுதர்சனுடைய வழிபாடு அற்புதமான வழிபாட்டு முறை. பள்ளிகொண்ட பெருமாளை தரிசிப்பது மிக மிக சிறப்பை, ஏற்றத்தை, பாக்கியத்தை. பள்ளிகொண்ட பெருமாளை கெட்டியாக பிடிக்கணும். இந்த மகர ராசி என்பவர்கள், கும்பராசி மகர ராசி என்பவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்கு பள்ளிகொண்ட பெருமாளை தரிசனம் செய்வது. அப்போ பள்ளிகொண்ட பெருமாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்கன்னா யோகமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரிங்களா? அப்போது ரொம்ப விசேஷ பலனை தரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆதாயமும் விரயமும் நமக்கு சமமாக இருக்குது. அதனால் ஆரோக்கியம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. இப்போது முதல் சொன்ன மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? நம்ம திருமணம் பாக்கியம் பண்ணலாம். திருமணத்தினால நமக்கு யோகத்தை பாக்கியத்தை பலத்தரணும். அதனால் விரயங்கள் சமமாக இருக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னும். ஆனால் கும்பராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். சுகஸ்தானம் அங்கே வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உருவாகும். அதனால் சுகஸ்தானத்தின் மீது, அதாவது நமக்கு ஆரோக்கியத்தின் மீது சற்று அதீத கவனத்தை தரணும். ஆரோக்கியத்திற்காக நம் செலவுகள் அதிகப்படுத்தணும். அதனால் ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டுமானால் நம்மளுடைய வழிபாட்டு முறையை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். பாத யாத்திரை வேண்டுதல் இருந்தால் பாத யாத்திரை இந்த வருஷத்தில் முடிங்க. யாருக்காவது திருப்பதிக்கு பாத யாத்திரை போகணும், அதாவது முருகருக்கு பாத யாத்திரை போகணும் அப்படின்னு வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பாத யாத்திரைக்காக பிரயச்சம் நீங்கள் பண்ணுங்கள். அதற்காக நடைபழகுங்க. பாத யாத்திரை போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். பழனிக்கு பாத யாத்திரை போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தரும். அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சுகஸ்தானம், அதாவது ஏன் பழனிக்கு நம்ம சொல்கிறோம், லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இங்கே அவர்களுக்கு அந்த ஒரு மன தைரியத்தை வீரியத்தை தரக்கூடிய செவ்வாய். அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது அவர்கள் திருப்பதிக்கும் முருகருக்கும் பழனிக்கும் பாத யாத்திரை போய் வரும்போது அவர்களுக்கு அந்த தைரிய வீரியங்கள் கூடக்கூடியதாக இருக்கும். தொழில் ஸ்தானங்கள் மேலோங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வருமான ஸ்தானங்கள் அவர்களுக்கு பலம் பெறக்கூடியதாக இருக்கும். ராகு பகவான், கேது பகவான் அவர்களுக்கு யோகமாகவும் வீரியமாகவும் செயல்பட ஆரம்பிப்பார்கள். அதனால் பள்ளிகொண்ட பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்து வாருங்கள்.
ஆதாயம் விரயமும் சமமாக இருப்பதால் நீங்கள் அதாவது இந்த வழிபாட்டு முறைகள்லாம் சிறப்பாக செய்துகிட்டே வாங்க. தினந்தோறும் செஞ்சுட்டே வருங்க. யோகா பயிற்சி பண்ணுங்கள், நடைபயிற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த கோவிலுக்கு போய் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ பள்ளிகொண்ட பெருமாள் போகிறீங்க, நம்ம உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ பழம் வாங்கலாம், பூ வாங்கலாம், வாசனை திரவியங்கள் வாங்கலாம், சந்தனம் சந்தனாதி தைலங்கள் வாங்கலாம். எப்போவுமே பெருமாளுக்கு வாசனையால் அலங்கார பிரியர். துளசி மாலையிலிருந்து வாசனை திரவியங்கள் கொண்டு நீங்கள் ஜவ்வாது முதல் கொண்டு சந்தனாதி தைலம் முதல் கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சுபிட்சத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் பெருமாள். அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர். அப்போது இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கோவிலுக்கு போகும்போது அபிஷேக பிரியர், சிவனுக்கு போகும்போது அபிஷேக பொருட்கள் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பெருமாள் கோயிலில் போகும்போது எந்த அளவுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதனால் மாலை அணியிறதெல்லாம் சிவபெருமானுக்கு ஒரு துளசி சிவபெருமானுக்கு வில்வ மாலை இருந்தால் போதும். வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா போதும். பெருமாளுக்கு வாசனை திரவியத்தாலும் வாசனை மலர்களாலும் துளசி மாலையாலும் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சிக்கும் போது அவர்களுக்கு வாசனை திரவியம் புணுகு, ஜவ்வாது, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், பட்டை, லவங்கம், இந்த மாதிரி ஒரு வாசனை பொருட்களால் அவர்களை அலங்கரிப்பது அவர்களுக்கு ரொம்ப 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 பிரயத்தமான ஒரு விஷயம். அதனால் பெருமாளுடைய வழிபாட்டை முழு மனதோடு ஏற்று நீங்கள் வழிபட்டு கொண்டே வாருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியம் பலப்படும், தேக ஆரோக்கியம் திடமாக இருக்கும், பலத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு காரணமாக இந்த குரோதி வருடம் அமையும்.